சென்னை அடுத்த பெருங்குடியில் 184வது மாமன்ற உறுப்பினரும் மண்டலம் 14 மண்டல குழு தலைவர் SP ரவிச்சந்திரன் தலைமையில் உழைப்பாளிகள் தினத்தை முன்னிட்டு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆணைக்கிணங்க தூய்மை பணியாளர்கள் நலன் கருதி அவர்கள் உடல்நலம் கருதி மருத்துவ காப்பீட்டு திட்டமும் அவர்களுடைய குடும்ப நலத்துக்காகவும் உதவித்தொகை வழங்குவதற்காகவும் மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டையை இன்று மண்டல குழு தலைவர் ரவிச்சந்திரன் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கி கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் அனைவரும் முதலமைச்சருக்கும் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டையை வழங்கிய மண்டல குழு தலைவருக்கும் நன்றி கூறினர். அரசாங்கத்துல வேலை செய்யணும்னா அதெல்லாம், ஆனா இப்ப அரசாங்கம் உங்களுக்கு இந்த துப்புரவு பணியாளர் செய்யணும். உங்களுக்கு என்னெல்லாம் பலன் இருக்குது இந்த மாதிரி கார்டு கொடுப்பாங்க, இதை வச்சுங்க. இந்த கார்டு எல்லாம் பார்த்து கொடுக்க மாட்டேன் பலன் வரல. இந்த கார்டு மட்டும் தான் வந்திருக்கு. அப்படியே விளக்கம் சொல்லுங்களா. விபத்து மரணம், உறுப்புகள் இழந்தால் சரி செய்ய இயலாத அளவு இழந்து சரி செய்யவோ முடியும்னு வைங்க, கை கட்டாயிடுச்சுன்னா 5 லட்ச ரூபா விடுவாங்க இந்த கார்டு வச்சுருந்தா. புரியுதா? அதாவது அதுக்காக நாளைக்கே உங்களுக்கு இழந்தா பார்த்துங்க. இழந்தால் அதாவது விபத்துன்றது நமக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. அது ஒரு கையில் இழந்தாங்கன்னா 1 லட்ச ரூபா, ஒரு காலில் இழந்தால் 1 லட்ச ரூபா, ஒரு கண் முழுவதும் சரி செய்ய முடியாத அளவுக்கு பார்வை போயிடுச்சுன்னா 1 லட்ச ரூபா கொடுக்கணும். ஏனைய காயங்கள் ஏற்பட்டுனா அதுக்கு 1 லட்ச ரூபா காயம் ஏற்பட்டு அந்த காயத்துக்கு ஏற்ற இயற்கை மரண உதவித்தொகை 20,000 ரூபா. நம்ம இயற்கையிலே இறந்துட்டிங்கன்னா 20,000 ரூபா. ஈமச்சடங்கு உதவித்தொகை 5,000 ரூபா கொடுக்குறாங்க. முதியோர் ஓய்வூதியம், வேலையில் முடியல அதுக்கு மேலே ரெஸ்ட்டில் இருந்தால் அதுக்கு இந்த கார்டு வச்சுக்கணும், 1000 ரூபா கொடுக்குறாங்க மாதம். திருமண உதவித்தொகை, தொழிலாளியோட உங்கள் மகன் இல்லை மகள் அவங்க 3000 ரூபா கொடுக்குறாங்க. ஆணுன்னா 3000 ரூபா, பெண்ணுன்னா 5000 ரூபா. இப்போ பொண்ணு கல்யாணம் பண்ணுறேன் 5000 ரூபா கொடுப்பாங்க, பையனுக்கு கல்யாணம் பண்ணால் 3000 ரூபா. இந்த மாதிரி நிறைய இருக்குது. கல்வி உதவித்தொகை 10ஆம் வகுப்பு வரை படிக்கிற பெண்கள் இருந்தால் அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்கணும். 10வது தேர்ச்சி பெற்ற இருபாலும் இருக்கும் 1000 ரூபா. 11ஆவது படித்து வரும் பெண்கள் 1000 ரூபா. 12வது படித்து வரும் பெண்கள் ஓகேண்ணா கொடுங்கண்ணா, உங்ககிட்ட கொடுங்கண்ணா. பலன் தெரியும். இன்னைக்கு